கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிளஸட் லைஃப் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் அதிகாரம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் அற்புதங்கள் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் அதிசயங்கள் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் விடுதலை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் ரட்சிப்பு உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் சமாதானம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் ஆலோசனை உண்டு. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் விசேஷித்த தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு சோம்பலை மேற்கொள்வது எப்படி என்ற தலைப்பில் நாம் பார்ப்போம். வேத புத்தகத்தில் அநேக காரியங்களை ஆலோசனைகளாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதில் இதுவும் ஒரு காரியம். சோம்பலை ஏன் நாம் தவிர்க்க வேண்டும், சோம்பலுக்கு ஏன் நாம் இடம் கொடுக்கக்கூடாது என்று வேத வசனங்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு அநேக ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆதியிலே மனுஷனை படைத்தவர், ஆதாம் ஏவாளை படைத்தவர். அவர் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் அதை காக்கவும் ஒரு பொறுப்பை கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. பிரியமானவர்களே, குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. வீட்டு தலைவன் வீட்டு குடும்பத்தை காக்க, அவன் வேலை செய்து சம்பாதிக்க அவனுக்கு பொறுப்புண்டு. குடும்பத்தை பாதுகாக்க ஒரு பொறுப்புண்டு. அதே போல் வீட்டு தலைவியும் வேலை செய்கிறார்கள், அல்லது வீட்டிலே வேலை செய்து பிள்ளைகளை பராமரித்து குடும்பத்தை நடத்துகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்புண்டு. பிள்ளைகள் படிப்பதற்கும் பிறகு படித்து நல்ல வேலைக்கு போவதற்கும் பொறுப்பு உண்டு. பிரியமானவர்களே, ஆகவே இந்த சமுதாயத்தில் நம்ம பார்க்கிறோம், புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது, 89% பேர் என்ன சொல்லுகிறார்னா, நான் நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்களாம். அநேகர் பார்த்தீங்கன்னா நேரத்தை வீணடித்து சோம்பலுக்கு இடம் கொடுத்து தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படாமல் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை அழைத்தது நோக்கமே பொறுப்பு உணர்ந்து செயல்படுவதற்காக, நம் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் நாம் முன்குறிக்கப்பட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, நற்கிரியைகளை செய்வதற்காக. பிரசங்கி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். நீ போகிற பாதையில் செய்கை வித்தையும் அறிவையும் ஞானமும் இல்லையே. போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தும் அறிவும் ஞானமும் இல்லையே என்று வசனம் சொல்லுகிறது. உன் செய்யும்படி உன் கைக்கு நேரிடுவது எதுவோ அதை உன் பலத்தோடு செய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம், அது முழு பலத்தோடு எந்த வேலையை செய்யும் போது, முழு ஆர்வத்தோடு எந்த வேலையும் செய்யும் போது நீங்கள் முன்னேறி செல்லுகிறவர்களாக இருப்பீர்கள். படிக்கும்போது முழு ஆர்வத்தோடு படிக்க வேண்டும். வேலை செய்யும் என்று கொடுக்கப்பட்ட பொறுப்பில் முழு ஆர்வத்தோடு வேலை செய்ய வேண்டும். ஆகவே சோம்பலுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். பார்த்தீங்களா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். அப்போது ஏதோ ஒரு தூங்குகிற தேவன் அல்ல, உறங்கி அயர்ந்து தூங்குகிற தேவன் அல்ல. எப்பொழுதும் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிற ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பிரியமானவர்களே, 1 யோவான் புத்தகம் 2:6 சொல்லுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறது என்றும் சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, வேத வசனம் நமக்கு போதிக்கிற காரியம், நாம் சோம்பலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நாம் செயல்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். நன்மையானவைகளை செய்து கொண்டு இருக்க வேண்டும். நற்கிரியைகளை செய்து கொண்டு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆதி திருச்சபையில் பார்க்கிறோம்,
தெசலோனிக்கே சபையிலே சிலர் வேலை செய்யாமல் சோம்பலுக்கு இடம் கொடுத்திருந்தார்கள். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதியில் உள்ளவர்களாக இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவலர்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று 1 தெசலோனிக்கர் 4:12 நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, நற்கிரியைகளை செய்கிறவர்களாய், சொந்த அலுவலர்களை பார்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு சமுதாயத்தில் அதுதான் பிரச்சனை. அநேகர் வேலை செய்வதில்லை, சோம்பலுக்கு இடம் கொடுத்து வீணாக நேரத்தை கழித்து, அதனாலே குடும்பத்துக்கு ஒரு வருமானம் இல்லை, சம்பாத்தியம் இல்லை, குடும்பத்தை நடத்தக்கூடிய திராணி இல்லை. ஆகவே குடும்பத்தில் போராட்டம், தரித்திரம் என்று இந்த சமுதாயத்தில் அநேகர் தரித்திரத்தினால பிடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். எந்த ஒரு சமுதாயம் எப்படி முன்னேறும்? உழைக்கிற சமுதாயம். பிரியமானவர்களே, சோம்பலுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் அல்ல, உழைக்கிறவர் அந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, உழைக்கிற மக்கள் இருக்கிற தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே சோம்பலுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது, சோம்பலை மேற்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, 2 தெசலோனிக்கர் புத்தகம் 3:10 தெசலோனிக்க சபையை குறித்து கர்த்தர் சொல்கிறாரு, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? பவுலே தன்னுடைய கைகளினால் வேலை செய்தார், கூடார தொழிலை செய்து அவர் ஊழியமும் செய்தார். ஏன் தெரியுமா? ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று. ஆகவே பிரியமானவர்களே, உழைக்கிறவர்கள் இருக்க வேண்டும், சோம்பலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சிறு வயதிலேயே நீங்கள் படிக்கிறவர்களாக இருந்தால் அந்த படிப்பில் முழு கவனத்தை செலுத்த வேண்டும். விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாட வேண்டும். அதுபோல் வேலை செய்கிறவர்கள் வேலையில் முழு கவனத்தை செலுத்த வேண்டும், உண்மையாய் வேலை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அதே சமயத்தில் மனுஷனுக்கு ஓய்வு தேவை, ஆனால் வாழ்க்கையே ஓய்வாய் ஆகிடக்கூடாது. பிரியமானவர்கள், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஓய்வாய் மாறிவிடுகிறது. ஓய்வு படுத்த படுக்கையாக இருந்து காலத்தை வீணடித்து கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தர் 6 நாள் வேலை செய்து உன் கிரிகளெல்லாம் நடப்பிப்பாயாக என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். யாத்திராகம் 20:9 நம்ம பார்க்கிறோம். 6 நாள் வேலை செய்யும், 1 நாள் ஓய்வு எடுங்க என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷனுக்கு உறக்கம் 8 மணி நேரம், ஆனால் அநேகர் பார்த்திங்கன்னா 12 மணி நேரம் 15 மணி நேரம் உறங்குகிறார்கள், காலத்தை வீணடித்து கொண்டு இருக்கிறார்கள். அது வியாதியின் படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னால் வியாதியின் பலவீனத்தினாலே சோர்வுற்று படுத்திருப்பார்கள். அதே சமயத்தில் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவர்கள் நேரத்தை வீணடித்து படுத்து உறங்கி காலத்தை வீணடித்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக வாலிபர்கள் அப்படி இருக்கிறார்கள். அதே சமயத்தில் வேலை செய்கிற உழைப்பாளிகளை நம்ம பார்க்கிறோம், கடினமாய் உழைக்கிறவர்களை பார்க்கிறோம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த சோர்வுக்கு இடம் கொடாமல் முழு பலத்தோடு நம்ம அந்த வேலையை செய்யும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகள் புத்தகம் 10:4 சொல்லுகிறது, சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சோர்வுக்கு இடம் கொடுக்கிறவன் நிச்சயமாக தரித்திரமாவான். சோர்வுக்கு இடம் கொடுக்கிறவன் நிச்சயமாய் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியாது. அதுதான் நம்முடைய சமுதாயத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதே சமயத்தில் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, கடினமாய் உழைக்கிறவர்கள், சுறுசுறுப்பாய் இருக்கிறவர்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? அவன் உழைப்பின் பயனை பெற்றுக்கொள்வான். அவனுடைய முதலாளி எஜமான் பார்ப்பாங்க, நல்லா உழைக்கிறானே, நல்லா கடினமாக உழைக்கிறானே, சுறுசுறுப்பாக இருக்கிறானே என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து உயர்த்துவான். அதுதான் பிரியமானவர்களே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதே சமயத்தில் சோம்பலாக இருக்கும் ஒரு எஜமான் கடையில் வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா, வேலை செய்யும்போது மெதுவாக ஒரு பொருளை எடுத்து கொடுக்குறான்னு வச்சுங்க, அது பார்க்கும்போதே எஜமானுக்கு கோபம் வரும், சத்தம் போடுவாங்க, என்னடா வேலை செய்கிற, சுறுசுறுப்பாக வேலை செய்யடா. ஏன்னா அங்கே கடை ஃபுல்லாக ஜனங்க நிற்பாங்க, வியாபாரம் துரிதமாக நடக்கணும், இல்லாட்டி வேறு கடைக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த துரிதமாய் வேலை செய்யக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவன் சோம்பலாக அப்படியே மெதுவாக எடுத்தா எப்படி இருக்கும்?
ஆகவே பிரியமானவர்களே, சுறுசுறுப்பாய் வேலை செய்ய வேண்டும். உழைக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது. பார்த்தீங்களா? ஒருத்தன் சோம்பேறியாக இருக்கிறான், ஆனால் அவனுக்கு விருப்பம் நிறையா இருக்குது, ஆனால் ஒன்றும் நிறைவேறாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஜாக்கிரதையினுடைய ஆத்மா புஷ்டியாகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஜாக்கிரதை உள்ளவருடைய ஆத்மா புஷ்டியாகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? அவங்க தெளிவாக இருப்பாங்க, ஜாக்கிரதையாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க, தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படுகிறவர்களாக இருப்பாங்க. ஆகவே இந்த செய்தியை கேட்குற ஒரு சில வாலிபர்களே, உங்கள் வாழ்க்கையில் சோம்பலுக்கு இடம் கொடுக்காதுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உணர்ந்து முழு பலத்தோடு செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை பார்ப்பீங்க, மேன்மையை பார்ப்பீங்க, ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. பிரியமானவர்களே, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14 முதல் 28ஆம் வசனம் வரை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை குறித்து அங்கே ஒரு உவமையை சொல்லுகிறார். எஜமான் தன்னுடைய வேலைக்காரனுக்கு தாலந்துகளை கொடுக்கிறான். 5 தாலந்து ஒருவனுக்கும், 2 தாலந்து ஒருவனுக்கும், 1 தாலந்து ஒருவனுக்கும் கொடுக்கிறான். அவன் வெளியூர் செல்லுகிறான். ஆனால் அவளுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறான். உனக்கு நான் 5 தாலந்தை கொடுக்குறேன், உனக்கு நான் 2 தாலந்தை கொடுக்குறேன், இன்னொருவனுக்கு நான் உனக்கு 1 தாலந்தை கொடுக்குறேன், இதை நீ பழுகி பெருக்கிக்கொள் என்று சொல்லி அவன் வெளியூருக்கு செல்லுகிறான். சரி, இவங்க எப்படி பெருக்கி இருக்கிறாங்க என்று சொல்லி அவன் போன தேசத்திலேருந்து திரும்பி வந்து பார்க்கும்போது 5 தாலந்து பெற்றவன் எஜமானை பார்த்து, எஜமானே, நீர் எனக்கு கொடுத்த அந்த 5 தாலந்தை இன்னொரு 5 தாலந்தாய் பெருக்கி இருக்கிறேன் என்று சந்தோஷமாய் சொல்லுகிறான். அதை கேட்ட எஜமான் சந்தோஷப்படுகிறான். ஏன் தெரியுமா? அவன் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறான், பொறுப்பை உணர்ந்து செயல்படுகிறவனாய் இருக்கிறான். பிரியமானவர்களே, அதே சமயத்தில் 2 தாலந்து கொடுக்கப்பட்டவனும் சந்தோஷமாய் இன்னொரு 2 தாலந்து காண்பிக்கிறான். அப்போ எஜமான் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அவனை உற்சாகப்படுத்துகிறான். பிரியமானவர்களே, அதே சமயத்தில் அந்த 1 தாலந்து கொடுக்கப்பட்டவன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த 1 தாலந்தை எடுத்து புதைத்து வைத்தான். அவன் சொல்லுகிறான், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் கடினமுள்ள மனுஷன் என்று பயந்து போய் புதைத்தேன் என்று சொல்லுகிறான். அதுக்கு எஜமான் மிகவும் கோபம் அடைந்து, அவன் பொல்லாதவன், சோம்பல் உள்ளவன் என்று கடிந்து கொண்டான். எனக்கு அருமையானவர்களே, தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்த ஆசீர்வாதங்களை பெருக்குங்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், 5 தாலந்தை பெற்றுக்கொண்டவன் இன்னொரு 5 தாலந்தை பெருக்கினான். 2 தாலந்தை பெற்றவன் இன்னொரு 2 தாலந்தை பெருக்கினான். அவங்களுக்கு அந்த எஜமான் ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுக்கிறான். அதே சமயத்தில் 1 தாலந்து உள்ளவன் புதைத்து வைத்தான், அவனை கடிந்து கொண்டான். பிரியமானவர்களே, ஆகவே பிரியமானவர்களே, சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல் உழைக்கிறவர்களாய், கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை காக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பொறுப்புணர்ந்து செயல்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம சோம்பலை மேற்கொள்ளுறதுக்கு கர்த்தருடைய ஒத்தாசை தேவை. ஏன் தெரியுமா? சிந்தை முழுவதும் சோம்பலுக்கு இடம் கொடுத்து இன்றைக்கு அநேகரை கெடுத்து கொண்டு இருக்கிறது. அதே சமயத்தில் அதை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், ஆலோசனைகளை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், நற்கிரிகளை செய்வதற்கு நமக்கு பலத்தை கொடுப்பார். பிரியமானவர்களே, ஆகவே பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், இடைவிடாமல் நம்ம ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு ஓமையை கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, அதிகமாய் நம்ம செபிக்க நம்ம விழித்திருக்கிறவர்களாக மாறுவோம், ஜாக்கிரதை உள்ளவர்களாக மாறுவோம். எல்லா இடத்திலும் கர்த்தர் நமக்கு ஆலோசனைகளை கொடுப்பார், பொறுப்புணர்ந்து செயல்படுகிறவர்களாக நம்ம மாற்றுவார். அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வேத வாசிப்பும் ஜெபமும் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகள், சோம்பல்கள் எல்லாம் வந்துடும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை சீரழிந்து போகும். நம்ம நல்லா இருக்கணும்னா வேத வசனங்களை அதிகமாக வாசிக்க வேண்டும், தேவ சமூகத்தில் அதிகமாக செபிக்க வேண்டும். கர்த்தர் அந்த சோம்பலை எடுத்து போடுவார், நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நம்மை ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். பிரியமானவர்களே,
அதே மாதிரி பிலிப்பியர் 2:13 சொல்லுகிறது, விசுவாசத்தினால நம்ம அதை மேற்கொள்ள முடியும். ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னோடு கூட கண்களை மூடி செபிப்பீர்களா? உங்கள் வாழ்க்கையில் சோம்பலினால் இழந்து போய் இருக்கிறீர்களா? படிப்பில் தோல்வி, வேலையில் இழப்புகள், நல்ல வேலை இல்லை, குடும்பத்தில் வருமானம் இல்லை, நஷ்டங்கள், இழப்புகள் என்று நீங்கள் இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் பிரியமானவர்களே. வாழ்க்கையில் பிடிக்கப்பட்டிருக்கிற எல்லா சோம்பல், தரித்திரம் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுவார். தேவன் விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவர் சிறைப்பட்டோரை விடுதலை செய்கிறவர், நொறுங்குண்ட இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிறவர். இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து செபிப்பீர்களா? கர்த்தாவே, என் வாழ்க்கையில் உள்ள தரித்திரம் எல்லாம் என்னை விட்டு நீங்கி போகட்டும். குடும்பத்தில் உள்ள தரித்திரம் எல்லாம் என்னை விட்டு நீங்கி போகட்டும். வேலையில் ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் கர்த்தாவே கட்டளையிடுங்கப்பா. உடைய வேத வசனங்களை அனுதினமும் தியானிக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. உடைய சமூகத்தில் செபிக்க என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. அவ்விசுவாசத்தை என்னை விட்டு அகற்றி போடும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலையில் ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா சோம்பலுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக நன்றி. என் தலை உயர்த்துவதற்காக நன்றி. ஆசீர்வதித்து நீர் மேன்மைப்படுத்துகிறவர், நீரே தலையை உயர்த்துகிறவர். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இந்த வேளையில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு கொண்டு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம் பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களை தொட்டு இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். மீண்டுமாய் நான் அடுத்த செய்தியில் சந்திப்போம். ஸ்க்ரீனில் போடப்பட்ட அந்த மொபைல் நம்பர் மூலமாக என்னிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக பாரத்தோடு செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.